டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதை வரவேற்று ஆம் ஆத்மி கட்சியினர் தங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி தலைமை அலுவலகம் முன்பாக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி உற்சாகத்தில் திளைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உண்மை வென்றுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்றும் ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி தற்போது பேட்டி கொடுத்திருக்கிறார். சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்ட நாங்கள் இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் என்று அமைச்சர் அதிஷி தம்முடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தற்பொழுது நிவாரணமாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஜனநாயகம் வென்றிருக்கிறது, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் எதற்காக மதுபான ஊழல் என்று, கொள்கை ஊழல் என்று சொல்லி கைது செய்தார்களோ இவருக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தார்கள். ஆனால் வழக்கை நாங்கள் தனியாக நடத்துகிறோம், வழக்கிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, தேர்தல் நடக்கிறது. இந்த தேசத்தின் தலைநகரான டெல்லியின் முதலமைச்சர் அவர் தேர்தலுடைய பரப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விட்ட பிறகு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. இருந்த போதிலும் நீதி அரசர்கள் இதை கனிவோடு பரிசீலித்து சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவருக்கு இடைக்கால பிணை வழங்கியிருக்கிறார்கள், ஜாமீன். இதனால் என்ன தெரிகிறது என்றால் இன்னும் சட்டம் செத்து போகவில்லை, அராஜகத்துக்கு முடிவு கட்டப்படுகிறது என்று இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிய வருகிறது. மதுபான ஊழல் கொள்கை, இது ஊழல் என்பது ஏற்கனவே 1 வருடத்திற்கு மேலாக இதை விசாரித்து வருகிறார்கள். ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த கைதுக்கு காரணங்கள் இருக்க வேண்டும், தேவை இருக்க வேண்டும். இவர் இந்த நாட்டை விட்டு ஓடி போவதில்லை, தலைமறைவாகும் குற்றவாளியும் இல்லை. இந்த தேசத்துடைய தலைநகரத்தின் முதலமைச்சர். அந்த முதலமைச்சரை கைது செய்யும் பொழுது என்ன அளவுகோல் இருக்கிறது, சட்டம் என்ன சொல்லுகிறது, கிருஷ்ணய்யருடைய தீர்ப்புகள் கைது எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். பாசு நீதியரசர் கூட பல தீர்ப்புகளிலே சொல்லியிருக்கிறார். ஆகையால் எப்படி இவரை, ஒரு முதலமைச்சரை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கைது செய்ய முடியும்? கைது செய்வதற்கான காரணங்கள் என்ன, என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அலசி இருக்கிறார்கள். ஆகவே இவர் தப்பித்து செல்லும் குற்றவாளியும் இல்லை, இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கின்ற குற்றவாளியாகவும் இவர் கருதப்பட முடியாது. இந்த தேசத்தின் தலைநகரத்தின் டெல்லியின் முதலமைச்சர். ஆகவே கைது நடவடிக்கை எடுக்காமல் விசாரித்திருக்கலாம், நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கலாம், குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கலாம், அவருக்கு நீதிமன்றத்தில் வாதாடி தண்டனை பெற்று கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு கைது நடவடிக்கையில் இறங்கியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீதிபதிகள் மட்டுமல்ல, உலக நாட்டு பத்திரிகை எல்லாம் இதை பற்றி எழுதியிருக்கிறது. ஏன் ஐநா சபையே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் அந்த தேசத்தினுடைய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை தேர்தல் நேரத்தில் கைது செய்யலாமா என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஐநா சபை கண்டிக்கும் அளவிற்கு ஆளாகி இருக்கின்ற மோடி அரசு இப்பொழுது சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் இருந்தால் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கலந்து கொண்டு பரப்புரை ஆற்றுவார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கையாக பயத்தில், அச்சத்தில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இருந்த போதில் நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. இந்த தீர்ப்பை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. நன்றி. இப்ப இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும், இந்த இடைக்கால ஜாமீனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பல முனைகளில் இருந்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய ஒரு மகிழ்ச்சியாகவே இந்த ஒரு இடைக்கால ஜாமீனை பார்க்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அராஜகத்திற்கு முடிவு கட்டப்பட்டு இருக்கிறது. யாரை வேண்டுமானாலும் சிறைப்படுத்தலாம், யாரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் என்ற மோடியோட பாசிச கொள்கைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. அவருடைய குரல் மக்களிடம் ஜூன் 1ஆம் தேதி வரை எதிரொலிக்கும். இதனால் பல திருப்பு முனைகள் ஏற்பட இருக்கிறது. ஏற்கனவே வட மாநிலங்களில் எல்லாம் மிகப்பெரிய சரிவை வரும் மோடியுடைய அரசிற்கு பின்னடைவு என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். மோடியுடைய பிரச்சாரம் எடுபடவில்லை.
இந்த தீர்ப்பின் மூலமாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். முதலமைச்சர்களையே கைது செய்கின்ற பாசிச ஆட்சி இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாஜக ஆட்சியை, மோடியுடைய அரசை அகற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு இந்திய தேசத்து மக்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்திருக்கிறது. இதை வரவேற்கிறார்கள். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.